தமிழகத்திற்கு மத்திய அரசு தந்தது 14 லட்சம் கோடி. நிதி விவரங்களை வெளியிட்டது பாஜக. தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்குது, தமிழகத்தை விட வட மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டுல முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு திமுக அப்புறம் கூட்டணி கட்சிகள் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கு பாஜக தரப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2014 இருந்து இதுவரைக்கும் தமிழகத்துக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில கடந்த 10 வருஷங்கள்ல தமிழகத்துக்கான வரி பகிர்வா 4.1 லட்சம் கோடி ரூபாயும், மானியங்களா 3 லட்சம் கோடி ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கு. மத்தியில காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில 1.52 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில அதைவிட 4.60 மடங்கு அதிக நிதி பகிர்வா 7.2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. நிதி பகிர்வு, மத்திய அரசு திட்டங்களுக்கான நிதி இது எல்லாத்தையும் சேர்த்தா 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வழங்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில 2004 இருந்து 2014 வரி பகிர்வுல 94,871 கோடி ரூபாயை ஒதுக்கின நிலையில பாஜக அரசு அதை 4 லட்சம் கோடி ரூபாயா உயர்த்தி இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில வழங்கின மானியம் 57,925 கோடி ரூபாயா இருந்துச்சு. பிரதமரோட நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்துக்கு கீழே 14,804 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 12.66 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. உஜ்வாலா யோஜனா திட்டத்துக்கு கீழே 414 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 40.98 லட்சம் இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. முத்ரா திட்டத்தின் கீழே 3.20 லட்சம் கோடி மதிப்பிருக்கக்கூடிய சிறு தொழில் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல 68% பயனாளிகள் பெண்கள். பிரதமரோட விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்துல மொத்தமா 12,764 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. பிரதமரோட கிராம சாலைகள் திட்டத்துக்கு கீழே சாலை மேம்பாட்டுக்காக 7,722 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. பிரதமரோட சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டத்துக்கு கீழே 4 லட்சம் வியாபாரிகளுக்கு 9,028 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கு. பிரதமரோட ஏழைகள் நல்வாழ்வு உணவு திட்டத்துக்கு கீழே 3.64 லட்சம் குடும்பங்களுக்கு 5,621 கோடி ரூபாய் மதிப்பிலான உணவு தானியங்கள் இலவசமா வழங்கப்பட்டிருக்கு. பிரதமரோட ஜன்தன் திட்டத்துக்கு கீழே 1.80 கோடி வங்கி கணக்குகள் துவங்கப்பட்டிருக்கு. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கீழே 1.10 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல 1,535 மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கு. பயிர் காப்பீட்டு திட்டத்தின் வாயிலா 98 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்க. பல்வேறு பருவ காலங்கள்ல காப்பீட்டு பிரீமியமா 78,663 கோடி ரூபாய்க்கும் அதிகமா செலுத்தப்பட்டிருக்கு. பிரதமரோட மீன்வள திட்டத்துல 1.80 லட்சத்துக்கும் அதிகமான மீனவர்கள், மீன் வளர்ப்பாளர்கள், மகளிர் சுய உதவி குழுவினர் பயனடைஞ்சிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே தமிழகத்துல 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றிருக்காங்க. மருத்துவ செலவுகளுக்காக ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி பாதுகாப்பு வழங்கப்படுது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே தமிழகத்துக்கு இதுவரைக்கும் 73,184 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. பிரதமரோட கிராமப்புற சாலை திட்டத்துக்கு கீழே இதுவரைக்கும் 8,133 கோடி ரூபாய் செலவுல 15,816 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. பிரதமரோட ஸ்வநிதி திட்டத்துக்கு கீழே 4.18 லட்சம் தெருவோர வியாபாரிகளுக்கு 1,028 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு. பிரதமரோட மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிற மகப்பேறு திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் 7.80 லட்சத்துக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு 254 கோடி ரூபாயில உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழே 61 லட்சம் வீடுகளுக்கு கழிப்பறை வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. வீடுகள்ல மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தின் வாயிலா 335 கோடி ரூபாய் நிதியுதவியோட 48,652 சூரிய மின்சக்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 7,000 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு சராசரியா வருஷத்துக்கு 879 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில பாஜக ஆட்சியில 8.50 மடங்கு அதிகமா 7,611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில 14,985 கிலோமீட்டர் தொலைவிலான ரயில் தண்டவாளங்கள் மட்டுமே இருந்த நிலையில பாஜக ஆட்சியில
13,428 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல 77 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்டு தலா 9 வந்தே பாரத் ரயில்களும் அம்ரித் பாரத் ரயில்களும் வழங்கப்பட்டிருக்கு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்காக 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. திருச்சி சர்வதேச விமான நிலையத்துல 1,100 கோடி ரூபாயில புதிய முனையம், தூத்துக்குடியில 452 கோடி ரூபாயில புதிய முனையம் அமைக்கப்பட்டிருக்கு. துறைமுக மேம்பாட்டுக்காக சாகர்மாலா திட்டத்துக்கு கீழே 93,376 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 98 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அதுல கூறப்பட்டிருக்கு.